தேர்வில் ஜெயிக்கணும்னா வெறும் படிப்பறிவு மட்டும் போதாது. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுல முன்னிப்பவைனார் வள்ளுவ பெருந்தகை. நமக்கு மதிநுட்பமும் வேணும், அதாவது நூலறிவு வேணும், நுண்ணறிவு வேணும். அப்பனா தான் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ உள்ள கொஸ்டின் அந்த மாதிரியான ஆங்கிள் தான் வைக்கிறாங்க. கொஸ்டின் எடுக்கிறவனுடைய பர்சனல் பர்செப்ஷன் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. கடந்த குரூப் 1 எக்ஸாம்ல பாருங்க, வேல்பாரியை பத்தியும் பரியேறும் பெருமாள் படத்துல இருந்தும் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கொஸ்டின் எடுக்கிறவங்க இப்ப கூட நான் கூட ஒரு டெஸ்ட் கொஸ்டின் வச்சிருந்தேன். 200வது கொஸ்டின் யூகேன் டெஸ்ட் 3ல என்ன வச்சிருந்தேன் தெரியுமா? மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மா தமிழுக்கு ஈடு இல்லை, பாரதிதாசனுடைய வார்த்தை. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு தமிழ் பிடிக்கும், அதனால என்னுடைய தாக்கத்தை நான் அந்த கொஸ்டின்ல கொண்டு வரேன். இதை நான் எதுக்காக நான் இதை அப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா, குரூப் 1 எக்ஸாம்ல அப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பரியேறும் பெருமாள் படத்தை பத்தியும் வேல்பாரியை பத்தியும் குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஏன் கேட்டிருந்தாங்க தெரியுமா? கொஸ்டின் யார் எடுக்கிறாங்களோ அவங்க மனசுல என்ன சிந்தனை இருக்கோ அதையும் கேள்வியா கேட்பாங்கன்னு நீ புரிஞ்சுக்கணும். நாட் ஒன்லி சிலபஸ். புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கதான் செய்யும். நம்ம வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்றதால நீ டிஎன்பிஎஸ்சியை பார்த்து குறை சொன்னேன்னா சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி தான். அது 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா நீ பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும். அவங்க கால்ஃபர் சரியா பண்ணல, அவங்க சரியா சிலபஸ் கொடுக்கல, அவங்க சரியான முறையில நடந்துக்கல, இப்படி சொல்றதால உனக்கு தான் நஷ்டம். புரியுதா உனக்கு? நீ எப்போதும் அழுதாலும் உழுதுட்டு இருக்கணும். நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிஞ்சி போனா என்ன கேட்டுருவீங்க நீங்க? தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், வேற என்ன இருக்கு கேட்க போறீங்களா? இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. தென் ஒய்? யாருக்காக நம்ம நின்றுட்டு இருக்கணும்? இருக்கிற சூழ்நிலையில முன்னேற என்ன வழியில தான் பார்க்கணுமே தவிர குறை சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகும் தான், ஸ்கூல் புக்லயே வேரியேஷன் இருக்கும் தான். அவன் கிரேஸ் மார்க் தருவான். நான் கூட தான் ஒரு 2-3 கொஸ்டின் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஒன்னு கிரேஸ் மார்க் தருவேன், இல்லைன்னா மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் தருவேன். அவ்வளவுதான். எல்லாருக்கும் அதே தானே? உனக்கு மட்டுமா? எல்லாருக்கும் அதே தானே? பின்னையா கன்ஃபியூஸ் ஆகுற? தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை மட்டும் அன்னப்பிரவ மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ நமக்கு கிடைத்த வாய்ப்பு அரிதானது. இந்த நேரத்தில் நான் வந்து டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பேரை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். எய்தற்கரிய ஏந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த நிலை நாம் கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா எல்லாமே ஒரு நேர்கோடல் அமையாது. அதாவது படிக்கிறதுக்கு டைமு, நம்ம வீட்டில் வாய்ப்பு, வழிகாட்டுதல் எல்லாமே ஒரு கோட்டில் அமையாது. அப்படி ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது நீ தான் ஏற்படுத்திக்கணும். அது வேற விஷயம். அது கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த நேரமே விரைந்து செயல்படணும். விரைந்து செயல்பட்டு என்ன செஞ்சிடணும்? சக்சஸ் பண்ணிடணும். ஏன்னா இங்கே பாருங்க, வெற்றி பெற்ற எல்லாரும் பாருங்க நம்மளை விட பல துன்பங்கள்ல இருந்து பல சிரமங்கள்ல இருந்து படிச்சு தான் முன்னேறி வந்திருக்காங்க. யார் ஒருத்தரும் ஈஸியாக வந்து முன்னேறி வரலை. ஸோ நான் யாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்படலை, எல்லாரையும் கைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.